வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் உடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் ஊசி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அறுவடை திருநாளான ராஜா பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக ஒடிசா மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தை வரவேற்கும் பண்டிகையாக ராஜா பண்டிகை விளங்குவதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் உடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இதன் மூலம் மேம்பட்ட கணினி, குறைக்கடத்திகள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 முக்கிய துறைகளில் உலகளாவிய முதலீடுகள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் திரு மேக்ரான், இந்தியாவை அபரிமிதமான திறமை கொண்ட நாடாக மட்டும் பார்க்காமல் புதுமைகளை உருவாக்கும் நாடாகவும் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகர சக்தியாகவும் இந்த உலகம் பார்ப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகையில், இந்தியா பிரான்ஸ் இடையே நிலவும் உறவுகள் மிகவும் வலிமையானவை என்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்றும் கூறினார். மேலும் இந்திய இளைஞர்களின் தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்டவை நாட்டின் மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதோடு எதிர்காலத்தையும் வடிவமைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு அஜித் குமார் சூட், இன்போசிஸ் நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி மற்றும் பல முக்கிய வணிக தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120க்கும் மேற்பட்ட உலகளாவிய கண்டுபிடிப்பாளர்கள் பங்கேற்றனர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சிமாநாட்டின் போது திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பிற உலக தலைவர்களை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அப்பொழுது பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு கூட்டாண்மை மற்றும் பல்வேறு உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். உலக ரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒருவருக்கு மறு வாய்ப்பளிக்க மிக எளிமையான அதே சமயம் மிக பயனுள்ள வழிகளில் ஒன்று ரத்த தானம் என்று கூறியுள்ளார். ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உன்னத பணிக்கு ஆதரவாக ஒன்றிணையுமாறும் ஆரோக்கியமான, அக்கறையுள்ள மற்றும் கருணைமிக்க சமூகத்தை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். ரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்றும் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்கள் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான ரத்தம் மற்றும் ரத்த பொருட்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உயிர்காக்கும் பங்களிப்பை வழங்கும் தன்னார்வ மற்றும் ஊதியம் பெறாத ரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலக ரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் ஊசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செர்பிய அதிபர் தமது சமூக ஊடக பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரு நரேந்திர மோடி மதிக்கத்தக்க உலக தலைவர் என்று கூறியுள்ள அவர், இந்தியா தொடர்ந்து புதிய மைல்கல்களை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிபர் திரு அலெக்சாண்டர் ஊசிக்கின் வாழ்த்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் செர்பிய அதிபரின் சமீபத்திய இந்திய பயணம் மற்றும் அப்பயணத்தின் போது நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளின் விரிவாக்கம் மற்றும் இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிப்பு ஆகியவை எதிர்காலத்திற்கு தேவையான வலுவான சுகாதார பணியாளர்கள் கட்டமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். 12வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய ஆன்லைன் யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். யூடியூப் தளத்தில் நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட யோகா நிகழ்ச்சியை 4,35,000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதன் மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் 130க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரகாஷ் ராவ் ஜாதவ் கூறுகையில், யோகா ஓர் உலகளாவிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக கூறினார். யோகாவை ஒருநாள் நிகழ்வாக கருதாமல் ஒவ்வொரு வீட்டிலும் யோகா, தினமும் யோகா திட்டத்தின் கீழ் வாழ்வின் தினசரி அங்கமாக மாற்றிக் கொள்ளுமாறு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையில் பங்கு கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் திரு ஜாதவ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உள்ள குடிமக்களின் முழுமையான நல்வாழ்வு மற்றும் சுகாதார பராமரிப்பில் கவனம் செலுத்தப்படுவதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 21ஆம் தேதி தேசிய அளவிலான மாபெரும் யோகா செயல் விளக்கம் மற்றும் முதன்மை நிகழ்வு கொல்கத்தாவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைந்தது. 61 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்தும் வலைகளை பழுதுபார்த்தும் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் 3 பேர் வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும், வரும் ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மீனவ சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும், நிரந்தர சட்டப்பேரவை தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் குரூப் ஏ பிரிவில் பர்மிங்ஹாமில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் களம் காணுகின்றன. துருக்கியின் அண்டாலியாவில் இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ரீகவ் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் தீரஜ் மொம்மதேவரா மற்றும் கும்கும் மோஹோத் இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை கலப்பு அணிகள் பிரிவில் தீரஜ் மற்றும் கும்கும் வென்ற முதல் தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் ஊசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.